ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இருக்கிறது திருப்பாதிரிப்புலியூர் 107 ஆத்தூர். இங்கே இந்த திருக்கோயிலில் என்ன சிறப்புனாக்கா, இதுதான் தலைவிருச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவிருச்சம்னா இது காட்டு அரளி. இந்த பூ பாருங்கள், பூ வருங்க, நாகப்பூ. இந்த காட்டு அரளி நாகம் மாதிரி தான் பூ பூங்க. நீங்கள் எந்த பூவை பறிச்சிங்கனாலும் நாகம் மாதிரி தான் இருக்கும். இது மேலெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பூ நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னாக்கா அந்த இதை பாருங்கள், இது கொஞ்சம் நாகம் மாதிரி தான் பூ இருக்கும். இது ஐயனுக்கு உகந்த பூ. பார்த்தீங்கன்னா இது இந்த ஊர் மிக சிறப்பான ஒரு வரலாறு மிக்க ஊர். எப்படின்னு கேட்குறீங்களா? இதில் அதாவது வடகிழக்கு ஈசானி மூலம் திருநீலகண்டபுரம், அதுக்கப்புறம் கிழக்கு தென்கிழக்கு, அதாவது கிழக்கு தென்கிழக்கு ஆற்றூர் அப்படின்னு அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. அது 3 ஆறு கூடும். அந்த இடம் ஆற்றூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாழ்ந்தாங்க மக்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு நெம்மேலி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அங்கேயும் ஒரு பகுதி வாழ்ந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வடமேற்கு திருநீர்கண்டபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருந்தது. அது இன்னைக்கு அதுக்கான ஆதாரமும் இல்லை. அது முற்றிலுமாக அந்த பேர் மறைஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து இந்த 4 பக்கமும் 4 தரிசனம் இதை மாதிரி ஒரு ஊருங்க இருந்தனாக்கா, நடுமையத்தில் திருப்பாதிரிப்புலியூர்னு தான் இந்த இடம் அந்த காலத்தில் சிறப்புமிக்க ஒரு வரலாற்று மிக்க ஒரு ஆலயம் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் நீலகண்டபுரத்தில் இன்றைக்கும் நீலகண்டேஸ்வரன் சொல்லிட்டு இன்றைக்கும் அங்கே சிவாலயம் இருக்குது. இதை மாதிரி ஒரு 5 ஆலயங்கள் சிறப்புமிக்க ஒரு ஊராக ஆற்றூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஆற்றூர், நீலகண்டபுரம், திருநீர்கண்டபுரம், நெம்மேலி, திருப்பாதிரிப்புலியூர், இப்படி 5 ஊர்களாக சிறப்புமிக்க ஒரு வரலாற்று மிக்க ஊர் தான் இந்த ஊர். இதுக்கு கோட்டையும் நம்ம ஆத்தூர் குளத்தங்கரையில் மிகப்பெரிய கோட்டை இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு இன்றைக்கி சுத்தமாக இந்த 2024 இந்த ஆண்டோட சுத்தமாக தரைமட்டமாக அங்கே சுத்தம் இருந்ததை கூட இந்த ஆண்டில் 2024 அதையும் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி அந்த கோட்டை இருந்த வரலாற்று சூடு கூட அதுவும் அழிஞ்சு போச்சு. இப்படி நம்மளோட வரலாற்றை நம்மளே தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் இந்த பதிவு. நல்லா பாருங்கள், நாக புஷ்பம், நாக மலர், நல்லா பாருங்கள். இது அவருக்கு ஐயனுக்கு உகந்த பூவே. நாங்கள் பூ நாங்கள் வெளியே கொண்டு வரணும் அவசியம் இல்லை. அவருக்கு உகந்த பூ அவரே இங்கே பக்கத்துலேயே வச்சிருக்கிறாரு. அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. இந்த திருக்கோயிலுக்கு வாங்க, நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீங்கள் நினைக்கிறது நிறைவேறும். திருச்சிற்றம்பலம். வணக்கம்.